வணக்கம். கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் வாக்கியபஞ்சாங்கத்தின்படி சனி பகவானின் பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றத்தை என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகின்றது என்பதை பார்ப்போம். சனி பகவானின் பெயர்ச்சியானது சோகக்கருது வருடம் மார்கழி 4ஆம் தேதி மாலை 5:22 சனி பெயர்ச்சியாகி காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்கிறார். ஆங்கில தேதிக்கு டிசம்பர் 20ஆம் தேதி 2023 அன்று சனி பெயர்ச்சி ஆகிறார். 2026 மார்ச் வரை சனி கும்பராசியில் இருப்பார். சனி பகவான் நவக்கிரகங்களில் ஈஸ்வரன் பட்டம் பெற்று சனீஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார். சனி நிதிகாரகன் நீதிமான். ஒருவருடைய வாழ்க்கையில் ஏழரை சனி ஜென்மசனி பாதசனி அஷ்டமசனி கண்டகசனி அர்த்தாஷ்டமசனி என பிடித்து மனிதர்களுடைய பாவங்களை போக்கக்கூடியவர் சனி பகவான். எனவே தான் சனி பகவானை நீதிமான் என்று அழைக்கப்படுகிறது. சனி பகவான் பொதுவாக மந்தகிரகமாகும். ஒரு ராசியில் சுமார் 2.5 வருடங்கள் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே. அதாவது ராசிமண்டலத்தை ஒருமுறை வலம் வர கிட்டத்தட்ட 30 வருடங்களை எடுத்துக்கொள்வார். மேலும் சனி பகவானை இருள் கிரகமென்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் சூரியனிலிருந்து சனிகிரகம் நீண்ட தூரத்தில் உள்ளது. எனவே சூரியனின் ஒளி அதிகம் சனி பகவானுக்கு கிடைக்காது. இந்த சனி பகவானை ஆயுள்காரகன் என்று போற்றப்படுகிறது. ஏனெனில் நமது உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு காலதாமதத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே. எனவே தான் சனி பகவானை ஆயுள்காரகன் என்று போற்றப்படுகிறது. மேலும் கர்மகாரனும் கௌரவகாரகனும் தொழில்காரகனும் சனி பகவான்தான். ஏனெனில் காலபுருஷதத்துவத்தில் 10ஆம் அதிபதி ஜீவனஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர். சனி தொழில்காரகனாக வரக்கூடியவர். எனவே தான் ஒருவருடைய ஜாதகத்தில் சனியின் நிலையை வைத்துதான் அவருடைய தொழில் நிர்ணயிக்கப்படுகிறது. தயவு செய்து வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். வீடியோவை கமெண்ட் லைக் ஷேர் செய்யவும். இப்போது காணொளியை தொடர்வோம். கும்பராசி காலபுருஷதத்துவத்தில் 11வது ராசியாகும். உங்களுடைய கும்பராசிக்கு அதிபதி உழைப்புக்கு காரகமான சனி. அவிட்டம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த கும்பராசிக்கு உள்ளடங்கும். பொதுவாக கும்பம் ராசிக்காரர்கள் இரக்கம் கருணை மற்றவர்களுக்கு உதவும் மனம் உள்ளவர்கள். நீங்கள் எப்போதும் நீதி நேர்மையோடு இருப்பீர்கள். நீங்கள் மற்றவர்களை எளிதில் புரிந்துகொள்வீர்கள். நீங்கள் அன்பிற்கு கட்டுப்படுவீர்கள். அதிகாரத்திற்கு கட்டுப்படாதவர்கள். நீங்கள் எல்லாவற்றிலும் போராடி ஜெயித்துவிடுவீர்கள். நீங்கள் தொடர்முயற்சியை எப்போதும் கடைப்பிடிப்பவர்கள். உங்களுக்கு கற்பனை திறன் தன்னம்பிக்கை அதிகம் இருக்கும். இசை நடனம் நாட்டியம் போன்றவற்றில் ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பீர்கள். இவ்வாறான மேலும்பல குணாதிசயங்களை உடைய கும்பராசி கும்பலக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்த சனி உங்களுடைய சுயஸ்தானத்தில் ஜென்மசனியாக அமரவிருக்கிறார். கடந்த காலங்களில் அதாவது 2020 டிசம்பர் மாதத்திலிருந்து 2023 டிசம்பர் வரையில் சனி உங்களுடைய தலையில் அதாவது ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தார். கடந்த காலங்கள் உங்களுக்கு சிரசுசனி காலம். கிட்டத்தட்ட 2.5 வருட காலங்கள் சனி உங்களுடைய தலையில் இருந்தார். ராசிக்கு 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம் அதாவது செலவுஸ்தானம். அந்த செலவுஸ்தானத்தில் கடந்த காலங்களில் சனி நின்றதால் உங்களுக்கு கடந்த காலங்களில் வரவுக்கு மீறிய விரய செலவுகள் இருந்திருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்றவற்றிற்காக செலவுகளை செய்திருப்பீர்கள். அதேபோல சொந்த ஊரை நாட்டை விட்டு இடம் மாறி வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய யோகங்கள் இருந்திருக்கும். என்றாலும் நீங்கள் வெளிநாட்டிற்கு சென்றும் அதிகப்படியான நெருக்கடிகளை சந்தித்து இருந்திருப்பீர்கள். அதாவது பணிச்சுமை அலைச்சல் போன்ற அதிக சிரமங்கள் இருந்திருக்கும். ஏனெனில் உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 வருட காலங்கள் ஆகிவிட்டது. கடந்த காலங்களில் உங்களுக்கு தேவையில்லாத இடமாற்றங்கள் உண்டாகி இருந்திருக்கும். எங்கு போனாலும் அலைச்சல் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் தொல்லை செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் இழுபறி போன்றவற்றை கடந்த காலங்களில் சந்தித்து இருந்திருப்பீர்கள். கடந்த காலங்களில் சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்ததால் உங்களுக்கு தலைவலி தலைபாரம் தலையில் அடிபடக்கூடிய சூழ்நிலைகளும் இருந்திருக்கும். கடந்த காலங்களில் சனி விரயத்தில் இருந்ததால் கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு போன்றவற்றிற்கு உங்களுடைய தகுதிக்கு மீறிய செலவுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் நின்ற அந்த 3 வருட காலங்களும் அதாவது சிரசுசனி காலகட்டத்தில் அதிக அளவிலான பணவிரயங்கள் ஏற்பட்டிருக்கும். இப்போது 2023 டிசம்பர் மாதத்திலிருந்து 2026 மார்ச் மாதம் வரை சனி பகவான் வாக்கியபஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்குள் அமரவிருக்கிறார். பொதுவாக ஏழரை சனி காலகட்டங்களில் இந்த ஜென்மசனிதான் நெருக்கடியான காலகட்டமாகும். சனி தலையில் சிரசுசனியாக இருக்கும்போதும் பாதத்திற்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு சென்று பாதசனியாக இருக்கும்போதும் அதிக அளவிலான கெடுபலன்கள் உங்களுக்கு இருக்காது. ஆனால் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சாரம் செய்யும்போது கடுமையாக இருக்கும். எனவே நீங்கள் எல்லாவற்றிலும் கூடுதல் கவனமாக இருத்தல் வேண்டும்.
சனி மந்தகிரகம் உங்களுடைய ராசிக்குள் வரும்போது நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் இழுபறியாக இருக்கும் மந்தத்தன்மை இருக்கும். மேலும் உடல் அசதி உடல் சோம்பல் உடல் வலி எதிலும் ஆர்வமில்லாத நிலை இருக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடம்பு 10 பேர் சேர்ந்து அடித்து போட்டது போல் வலி இருக்கும். ஆனால் ஏழரை சனி காலகட்டத்தில் உழைப்பவர்களுக்கு இந்த உழைப்புகாரகன் சனி சாதகமாக இருப்பார். பக்கபலமாக இருப்பார். உழைப்பவர்களுக்கு உழைப்பால் முன்னேறக்கூடியவர்களுக்கு இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும். மேலும் சனி நீதிக்காரகன் என்பதால் நேர்மையான வழியில் செல்பவர்களுக்கு சனிபகவான் ஆதரவு கொடுப்பார். ஆக சனிபகவான் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் தற்போது உள்ள ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர் நிலைக்குச் செல்லக்கூடிய படிப்பினைகளை கொடுப்பார். இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் இரண்டாவது சுற்றான கொங்கு சனியில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக அடுத்த கட்ட உயர் நிலைக்கு செல்வார்கள். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக அதிர்ஷ்ட முன்னேற்றம் கிடைக்கும். கடுமையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு முயற்சியை என்றும் கைவிடாமல் தொடர்முயற்சியுடன் உழைப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். ஏனெனில் சனி தொழில்காரகன் உழைப்புக்குகாரகன். எனவே உழைப்பை நம்புகிறவர்களுக்கு சனி வாரி வழங்குவார். இருந்தாலும் இந்த ஜென்மசனி காலகட்டங்களில் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருத்தல் வேண்டும். இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் சனி உங்களுடைய வயிற்று பகுதியில் சஞ்சாரம் செய்வார். எனவே உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே தேவையற்ற அதிகப்படியான மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவதை தவிர்த்தல் நல்லது. சனி பகவானால் இப்படித்தான் இருக்கும். அதேபோல் கும்பம் ராசி பெண்களுக்கு நீண்ட காலங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று இருந்திருந்தால் இந்த தருணத்தில் சனியின் அருளால் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். சனி உங்களுடைய ராசிநாதன் என்பதால் அவர் வயிற்றுப்பகுதியில் இருப்பதால் உங்களுடைய வயிற்றில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் எந்த ஒரு காரியமும் தள்ளிப்போய்க்கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் மேலும் மேலும் தொடர்ந்து முயற்சி செய்து அந்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டியிருக்கும். ஒரு காரியத்தை பலவிதமான போராட்டங்களுடன் பலதடவையான முயற்சிகளுடன் அதில் வெற்றி காண முடியும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களைப் பற்றிய தேவையற்ற தவறான விமர்சனங்கள் வரலாம். இந்த மாதிரியான தவறான விமர்சனங்களை நீங்கள் கண்டுகொள்வதை தவிர்த்தல் நல்லது. மேலும் சொல்லப்போனால் ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் செய்யாத குற்றத்திற்காக தண்டனை கிடைக்கக்கூடும். எனவே உங்களைப் பற்றியான விமர்சனங்களுக்கு நீங்கள் செவிசாய்ப்பதை தவிர்த்தல் சிறப்பு. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எங்கும் எதிலும் போட்டி பொறாமை சிக்கல் எதிர்ப்பு இருக்கும். இவ்வாறான விஷயங்களை நீங்கள் உங்களுடைய உழைப்பால் மட்டுமே வெல்ல முடியும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதைகண்டும் தளரக்கூடாது. வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெருங்கொண்ட முதலீடுகளை தள்ளிப்போடுதல் நல்லது. எந்த அளவுக்கு வியாபாரம் போகுதோ அந்த அளவிற்கு முதலீடு செய்து சீராக நடத்திக் கொள்ளுதல் சிறப்பு. சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆர்டர்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதாவது தொழிலில் தொய்வு ஏற்படலாம். எனவே உங்களுடைய தொழிலில் தொடர்முயற்சியுடன் செயல்பட்டு அதிக உழைப்பால் வெற்றி காணுதல் அவசியமாகும். அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எங்கும் எதிலும் நிதானத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் ஜென்மசனி காலகட்டத்தில் எந்த கஷ்டமும் உங்களை நெருங்காது என்று கூற முடியும். இந்த காலகட்டத்தில் அவசரம் கோபம் படபடப்பு தேவையற்ற அழுத்தம் டென்ஷன் போன்றவைகள் ஆகாது. இவைகளை எல்லாம் மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடுதல் வேண்டும். இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய பேர் உங்களை சீண்டி பார்ப்பார்கள். அதற்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுத்தலை தவிர்த்தல் சிறப்பு. ஏனெனில் ஜென்மசனி அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். ஜென்மசனிதான் ஏழரை சனி காலகட்டங்களில் பெருமளவிலான சோதனைகளை கொடுத்து பாடங்களை உங்களுக்கு கற்பிக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் பின்னடைவுகள் ஏற்படும். எனவே உங்களுடைய தொழிலில் அதிக அளவிலான உழைப்பை போட்டு சீராக நடத்திச் செல்லுதல் அவசியம். இந்த காலகட்டத்தில் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு உங்களுடைய தொழில் கூட்டாளிகளுடன் பிரச்சனைகள் ஏற்படலாம். சுதாரித்துக் கொண்டு தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரணையாக இருந்து கூட்டுத் தொழிலை மேம்படுத்திக் கொள்ளுதல் அவசியமாகும். அதிக அளவிலான பணம் சம்பாதிப்பதற்காக வெளிநாட்டுக்கு சென்றவர்களுக்கு அந்நிய நாட்டிலும் அலைச்சலும் உளைச்சலும் வருமான குறைவுகளும் இருக்கும். அவைகளை எல்லாம் கடுமையான உழைப்பால் தாண்டி வந்தீர்களேயானால் நீங்கள் வாழ்க்கையின் உச்சநிலைக்குச் செல்ல முடியும். கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்ல நினைப்பவர்களுக்கு உழைப்பை மட்டும் நம்புகிறவர்களுக்கு கடுமையான உழைப்பை போடுபவர்களுக்கு நேர்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு இந்த சனிபகவான் கை கொடுத்து தூக்கிவிடுவார். இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் அரசியலில் உள்ளவர்கள் விழிப்போடு இருத்தல் வேண்டும். மேலும் கலைத்துறையில் இருப்பவர்கள் நிதானமாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் ஜெயிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் படிக்கும் மாணவ மாணவிகள் ஒரு முறைக்கு பலமுறை படித்து பார்ப்பது நல்லது. அதேபோல் பெண்கள் எதிலும் நிதானமாக இருத்தல் வேண்டும். குடும்பத்தில் கோபம் அவசரமில்லாமல் எதையும் அனுசரித்து போகுதல் நல்லது.
வயதானவர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் மனம் சார்ந்த பிரச்சினைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உடல் அசதி சோம்பல் உடல்வலி போன்ற உபாதைகள் ஏற்படலாம் கவனம் தேவை. என்றாலும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்கள் அதிக அளவில் பயப்பட தேவையில்லை. எங்கும் எதிலும் மந்ததன்மை இழுபறி நிலைமை மட்டுமே இருக்கும் பெருங்கொண்ட பாதிப்புகள் இழப்புகள் இருக்காது. மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்திகள் நன்றாக இருந்தால் எந்த விதமான கெடுபலன்களும் உங்களுக்கு இருக்காது. ஜென்மசனியை சமாளிக்கக்கூடிய தாரகமந்திரம் என்னவென்றால் நிதானம் கோபமின்மை அவசரமின்மை விடாமுயற்சி போன்றவற்றை கடைபிடித்தல். பரிகாரம்: ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை வழிபடுதல் நல்லது. இயலாதவர்களுக்கு உழைப்பாளிகளுக்கு உதவிகள் செய்தால் சனிபகவான் மகிழ்ந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை வாரி வழங்குவார்.